சேலத்தில் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து திமுக மாவட்ட உறுப்பினர் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினார். சேலம் மாநகராட்சி மேயர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நிலையில் 9 பானைகளில் பொங்கலிட்டு இயற்கைக்கு நன்றி செலுத்தப்பட்டது. சேலத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு எடப்பாடி காவலர் குடியிருப்பில் காவலர்கள் புத்தாடைகள் அணிந்து குடும்பத்துடன் பொங்கலிட்டு கொண்டாடினர். சங்ககிரி காவல் கண்காணிப்பாளர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நிலையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் பொங்கல் பெருவிழாவை முன்னிட்டு வடலூர் காவல் நிலையத்தில் அனைத்து மதத்தினரும் இணைந்து பொங்கல் விழாவினை கொண்டாடினர். வடலூர் காவல் நிலைய அதிகாரிகள் அனைவரும் பாரம்பரிய உடைகள் அணிந்து பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த கோணான்குப்பத்தில் அமைந்துள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் பீட்டர் எமிஜியூஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் விழாவின் சிகர நிகழ்வான தேர்பவனி 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருவள்ளுவர் அறக்கட்டளை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றன. மேலும் திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த அத்திப்பட்டியில் பொங்கல் பெருவிழாவை ஒட்டி திமுக தெற்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கபடி, கோலம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நாமக்கல்லில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டி விவசாயிகளின் நலன் காத்து உயிர்நீத்த அல்லால இளைய நாயக்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு பாஜக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் மலர்தூவி மரியாதை செலுத்தியதோடு அல்லால இளைய நாயக்கருக்கு திருவுருவ சிலை அமைத்துக் கொடுக்க தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி திமுக சார்பில் ரேக்லா மற்றும் மாட்டுவண்டி பந்தயங்கள் நடைபெற்றது. சேலம் மெயின் ரோட்டில் தொடங்கி பள்ளிப்பாளையம், எடப்பாடி வழியாக குமாரபாளையத்தில் முடிவடைந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி சாலையோர கடைகளில் பொங்கல் மற்றும் மாடுகளுக்கு தேவையான அலங்கார பொருட்களின் விற்பனை படுஜோராக நடைபெற்றது. மாடுகளை அலங்கரிக்க தேவைப்படும் முச்சாணி, சலங்காயி உள்ளிட்ட பொருட்களை விவசாயிகள் அதிக அளவில் வாங்கி சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கடந்தப்பட்டியில் காருக்குள் புகுந்த 4 அடி நீளமுள்ள நல்ல பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் 1 மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் 3 லட்சம் சாட் காகிதங்களை பயன்படுத்தி 133 திருக்குறள் அதிகாரங்களை குறிக்கும் வகையில் 133 சதுர அடியில் திருவள்ளுவர் சிலையை மென்பொறியாளர் லூகாஸ் என்பவர் வடிவமைத்து அசத்தியுள்ளார். கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை உலக பாரம்பரிய தளம் என அறிவிக்க வலியுறுத்தி இச்சாதனையை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா ஆண்டு மற்றும் திருவள்ளுவர் தினத்தில் வள்ளுவரை சிறப்பிக்கும் விதமாக 3 லட்சத்திற்கும் அதிகமான டெசரா மொசைக் பீசஸ் பயன்படுத்தி 133 சதுர அடியில் வள்ளுவர் சிலையை மொசைக் ஆர்ட்ல உருவாக்கியிருக்கேன். இது செய்யறதுக்கு நான் தினமும் ஒரு 4 மணி நேரம் வீதம் கடந்த 3 மாசமா செஞ்சுட்டு இருக்கேன். இது கூட அரசுக்கு இங்கே ஒரு கோரிக்கை வைக்கவும் நான் ஏற்றுப்படுறேன். திருவள்ளுவர் சிலைக்கான உலக பாரம்பரிய தளம் என்ற அந்தஸ்து திருவள்ளுவர் சிலைக்கு கிடைக்கணும் என்ற கோரிக்கை இங்கே முன்வைக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் காரணிப்பேட்டை கிராமத்தில் பாஜக சார்பில் சாதி மத வேறுபாடின்றி சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பாஜக தேசிய சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். என் தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து. காஞ்சிபுரம் மாவட்டம் காந்தி சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிதாக அமைக்கப்படும் தடுப்பு வேலிகளால் அவ்வப்போது விபத்துகள் நேரிடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இன்னும் சில மாதங்களில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பிரம்மோற்சவ விழாவிற்காக மீண்டும் தடுப்பு வேலிகளை அகற்றும் நிலைக்கு செல்ல வேண்டியிருப்பதால் வீண் செலவு எனவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சென்னை காசிமேடு அடுத்த திடீர் நகரில் பிரபல ரவுடி உலகநாதன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சம்பவத்தன்று இரவில் உலகநாதனின் வீடு புகுந்து அவரை சரமாரியாக வெட்டியபோது தடுக்க முயன்ற அவரது மனைவியையும் வெட்டிவிட்டு மர்ம கும்பல் தப்பி ஓடியது. சென்னை எண்ணூர் நெய்தல் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்காக கலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இஸ்லாமிய பெண்களுடன் இணைந்து பல்லடம் நகர திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பல்லடம் நகராட்சி நகர்மன்ற தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். கடலூரில் பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் இறைச்சி வாங்க குவிந்தனர். இறைச்சி கடைக்கு பொதுமக்களின் வருகை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சரக காவல் நிலையத்திற்குட்பட்ட மகளிர் காவல் நிலையம் உட்பட 6 காவல் நிலைய அதிகாரிகள் சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடினர். தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்ட காவலர்கள் விளையாட்டுப் போட்டிகளை விளையாடி மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச கரும்புகள் வழங்கப்பட்டு பொங்கல் திருநாள் விழா கொண்டாடப்பட்டது. ஒசூர் மாநகர தாவேக நிர்வாகிகள் 1000 பொதுமக்களுக்கு கரும்புகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவல் நிலையத்தில் காவலர்கள் பொங்கல் விழாவினை கொண்டாடினர். காவல் ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தில் காவலர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.